இந்த வீடியோ இன்னைக்கு யார் கண்ணில் படுதோ நீங்கள் நிஜமாவே அதிர்ஷ்டக்காரங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். ஒரு சின்ன பூஜை முறை உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் வீட்டுக்கு தனலட்சுமியை வர வைக்கிறதுக்கான ஒரு சின்ன எளிய பூஜை முறை எல்லாரும் வீட்டில் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரும் இதை பண்ணுங்க. இன்னைக்கு திதி பார்த்தீங்கன்னா துவாதசி. இன்னைக்கு முழு நாளுமே துவாதசி திதி, வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய துவாதசி திதி இல்லைங்களா? ஸோ அதனால இன்னைக்கு சாயங்காலம் ஒரு 6:30க்கு மேலே நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்த ஒரு சின்ன பூஜை முறையை பண்ணுங்க. இந்த பூஜை முறைக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு. நீங்கள் கடையில் போய் இன்னைக்கு கல்லுப்பு வாங்கிட்டு வாங்க. இது இன்னைக்கு மட்டுமே இல்லைங்க, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் கல்லுப்பு வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது ரொம்ப சுபம். உங்கள் எல்லார் வீட்லேயும் துளசி செடி இருக்கும். ஒருவேளை யார் வீட்லையாவது துளசி இல்லை அப்படின்னா நீங்கள் கார்டனில் போயிட்டு துளசி செடியோடு சேர்ந்து நெல்லி செடியும் வாங்கிட்டு வாங்க. நெல்லி செடியும் நம்ம விஷ்ணுமூர்த்தியோட அவதாரமாக பார்க்குறோம். விஷ்ணுமூர்த்தி வாசம் இருக்கிறதா, அதில் வாசம் கொண்டதாக நம்ம நம்புகிறோம். அதனால துளசி செடியும் இல்லாதவங்க நெல்லி செடியும் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் இன்னைக்கு சாயங்காலம் 6:30க்கு இந்த பூஜையை பண்ணுங்க. எப்படி பண்ணணுன்றது கூட சொல்கிறேன், நான் உங்களுக்கு கேளுங்க கவனமாக. 6 மணி 5:30க்குள்ளேயே நீங்கள் வீட்டை நல்ல தண்ணியில் இந்த கல்லுப்பு போட்டு சுத்தம் பண்ணிடுங்க. சுத்தம் பண்ணிட்டு உங்கள் பூஜை அறையெல்லாம் இன்னைக்கு நீட்டாக சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு சாயங்காலம் எப்போதும் பண்ணுற பூக்கள் வச்சு பச்சை கற்பூரம் இருந்தால் பச்சை கற்பூரத்தை வச்சு ஆரத்தி கொடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் பூஜை ரூமில் இந்த வாங்கிட்டு வந்த கல்லுப்பை ஒரு மண் அகல் விளக்குமா இருக்கு இல்லைங்களா, ஒரு மண் அகலில் இந்த கல்லுப்பை நிரப்பி அதுக்கு மேலே மண் அகல் விளக்கு போட்டு அதில் நெய் ஊற்றி தீபம் போட்டு சாமிக்கு பச்சை கற்பூரம் இதில் ஆரத்தி எடுங்க. அதுக்கப்புறமா வெளியில் உங்கள் வீட்டுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயும் இந்த துளசி செடியையும் நம்ம நெல்லி செடியையும் வச்சு, ஸோ இதுவும் கூட என்னென்னா ஒரு மண் பாட்டே வாங்கிக்கோங்க. ஏன்னா இப்போ எல்லோரும் இந்த பிளாஸ்டிக் வாங்குறீங்க, பிளாஸ்டிக் இல்லாமல் மண் இது வாங்கிக்கோங்க. அதுலேயும் கூட மஞ்சள் பெயிண்ட் அடித்தது வாங்கினீங்கன்னா இன்னும் சுபம் அது. ஸோ அதில் அந்த துளசி செடியும் நெல்லி செடியும் வச்சு அவங்களுக்கு ஒரு தீபம் போட்டு, நெய் தீபம் போட்டு, இல்லை உங்களால் முடிஞ்ச தீபம் எதுனாலும் பரவாயில்ல, எண்ணெயில் தீபம் போட்டாலும் பரவாயில்ல, தீபம் போட்டு பச்சை கற்பூரத்தில் ஆரத்தி காட்டுங்க. உங்கள் வீட்டுக்கு அந்த மகாலட்சுமியே கூடி வருவாங்க இன்னைக்கு. ஸோ எல்லாரும் மறந்துடாமல் இன்னைக்கு ஒரு இந்த சின்ன விஷயத்த பண்ணுங்க. எல்லாரும் உங்கள் குடும்பத்தில் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி பண கஷ்டம் இருந்தாலும் சரி, பண பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அது போய் வீட்டில் தனலட்சுமி குடி வந்து மகாலட்சுமி வீட்டுக்கு வந்து